ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு கிரேட் இன்விடேஷன் சொல்லிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸேல் ஸ்லோலி, இன்ஹேல், எக்ஸேல். கண்ணை மூடிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the holy masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out. May it seal the door where evil dwells. Let light, love and power restore the divine plan on earth. Hello, Kunsari Kodakana Thanukla. Hello. Welcome everyone. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நிமிஷம் ஃபேஸ்புக்கில் சவுண்டு எப்படி இருக்கு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ சவுண்ட் சரியாக இருக்குது. ஓகே, நம்ம பார்த்துருக்கிற புக் வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் பை டோர்கம் சராதரன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கர்மா அண்ட் சாய்ஸ். ஓகே, வண்டர்ஃபுல். நம்ம கர்மானாலே எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம செய்கிறதுக்கு நம்ம அனுபவிக்கிற போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் இன் லைஃப். ஸோ கர்மாவே வந்து எதால் கண்டிஷன் பண்ணியிருக்கு, எதால் ஒரு கண்டிஷனால் நடக்குதுன்னா நம்மளோட சாய்ஸ்னால தான். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம வந்து நல்ல சாய்ஸாக எடுப்போமானா கிடையாது. சில நேரம் தப்பான சாய்ஸஸும் எடுக்கிறோம். ஸோ அந்த ரைட்டான சாய்ஸ் எடுத்ததுக்கான விளைவும் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். தப்பான சாய்ஸுக்கு எடுத்த விளைவும் யார் அனுபவிக்க போகிறா? நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டோர்கம் என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். In all actions, feelings and thoughts, we choose between those which are supportive for our evolution and those which create karma. சரிங்களா? ஸோ நம்ம செய்கிற எல்லா செயல்கள், உணர்வுகள் மற்றும் எண்ணங்களால் செய்கிற எல்லாமே வந்து நம்மளோட பரிமாண வளர்ச்சிக்கு, இந்த ஆத்மாவோட வளர்ச்சிக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து நமக்கு புண்ணிய கர்மாவாக சேருது. இதே இது நம்மளை அதுக்கு ஆப்போசிட்டாக தேவையில்லாததாக நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு நெகட்டிவ் கர்மாவாக வருது. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பான செயல் செய்கிறோம், தப்பான எண்ணம் உருவாக்குறோம், தப்பான உணர்வுக்குள்ள நம்ம பண்ணுறோமோ அந்த டைம்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நெகட்டிவ் கர்மா சைட்லேயும் போகிறோம். ப்ளஸ் நம்மளோட எவல்யூஷனுக்கு அது எதிர்த்து நம்ம செயல்படுற மாதிரி. சரிங்களா? இதையுமே வந்து யார் சூஸ் பண்ண போறோம்னா நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பெல்லாம் வந்து நம்ம ரைட்டாக சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும், ஆனால் நம்ம சம்டைம்ஸ் தப்பாக பண்ணிடுவோம். ஸோ நம்ம தப்பாக பண்ணிட்டோமேங்கிறதுக்காக வருந்தாமல் ஓகே இதுலேருந்து என்ன லெசன் படிச்சிருக்கோம், இதே மாதிரியே நம்ம திருப்பி இதை பண்ணாமல் இருக்குமாங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். சரிங்களா? ஆனால் நிறைய நேரம் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்மளோட செயல்கள் வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது. மெக்கானிக்கல்னா ஒரே மாதிரி. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கோவமாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா அதே மாதிரியே தான் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனை திருப்பி ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு மிஷின்னா எப்படி ஒரே மாதிரி செயலை திருப்பி செஞ்சுட்டே இருக்கும். ஸோ டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட செயலையுமே வந்து இந்த மாதிரி தான் கர்மா மாதிரி மெக்கானிக்கலாக திருப்பி அதே தப்பை செஞ்சுட்டே இருக்குமாங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் பண்ணுறோமானா நிறைய நேரம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கோவக்காரனா அந்த எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கோவமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகிடும்னா மெக்கானிக்கல் ஆகிடும். அவங்க அதை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டால் தான் மாறும். இல்லாட்டினா மிஷின் மாதிரி அதே மாதிரி தான் செஞ்சுட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் அது வந்து நமக்கு ஒரு கர்ம வினையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு கர்ம வினையை உண்டு பண்ணும். அதே மாதிரி இந்த ரிப்பீட்டடாக மெக்கானிக்கலாக பண்ணுற செயல்கள் எல்லாமே வந்து நம்ம பாஸ்டில் மேபி பாஸ்ட் மீன்ஸ் இன்னைக்கு பாஸ்ட் போன நிமிஷமாக கூட இருக்கலாம், போன ஜென்மமாக கூட இருக்கலாம்.
அப்ப செஞ்சதோட விளைவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்லெஸ் இதை நம்ம கான்சியஸா இந்த மெக்கானிக்கல் இதை மாத்தணும்னு நீங்க நினைக்காம மாத்தவே முடியாது. இது மெக்கானிக்கலையும் தாண்டி அதே மாதிரி நம்ம ரத்தத்திலே ஊர்னது சில விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம்னா இது இப்படிதான் பண்ணணும், எனக்கு இப்படி இது செயல்ன்றதோட இந்த உணர்வை இது இப்படிதான் வெளிப்படுத்தணும், அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நமக்கு நம்மள அறியாம நிறைய நெகட்டிவ் கர்மா உண்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். சோ இதுதான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து நம்ம இந்த மெக்கானிக்கலா ஆட்டோமேட்டிக்கலா செய்யற சில எமோஷன்ஸ், சில தாட்ஸ், சில ஆக்ஷன்ஸ்னாலதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து உண்டு பண்ணுதுன்னாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்னா நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் நம்மளோட சொந்தங்கள் மட்டும் கிடையாது. நம்மளோட சட்டில் பாடிஸ்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்மளோட கோ ஒர்க்கர்ஸ் கூட, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, இன்னும் வேற எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கோ அந்த எல்லா தொடர்புமே கட்டுப்படுத்துறது வந்து நீங்க செய்யற செயல், உணர்வு, எண்ணம் தான். அது நல்லபடியா இருந்தது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து இப்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்ல என் வாழ்க்கை வந்து இப்ப ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு, எனக்கு இப்ப இதை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அப்ப நீங்க ஏற்கனவே நெகட்டிவா நிறைய செஞ்சு 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 மெக்கானிக்கலாவும் ஆட்டோமேட்டிக்காவும் அதே தப்ப திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல நீங்க இன்னும் மாத்தணும், எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது புரிஞ்சீங்கனாலே இந்த கர்மா வந்து நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு அதுதான் தெரியுது இல்ல. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த டினையல் மோட்லயே இருப்பாங்க. அவங்க அந்த தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இதுக்காக தான் அதை செஞ்சேன், அதுக்காக தான் இதை செஞ்சேன்னு என்ன செய்வாங்க, சப்பக்கட்டு கட்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி திருப்பி சொல்லி நமக்கு தான் மூச்சு வாங்கும். என்னடா இது ஒரு பேசிக் இது கூட தெரியாதானா, அந்த சோலுக்கு அது ரைட்டுன்னு தெரியுது. அதுக்குன்னு நீங்க சொல்லாமே இருக்க வேணாம், சொல்றதையே வந்து ஆனாலும் உங்களுக்கு நீங்க அதை இவங்க இதை பண்ணணுங்கிறத ஒரு ஃபோர்ஸ் பண்ணாம அந்த இடத்துல இது தப்புங்கிற இன்ஃபார்ம் பண்ணிட்டு மூவ் ஆயிடணும். சரிங்களா? சோ அந்த சாய்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். நீங்க சொல்லலாம், பக்கத்திலேயே இருந்து பார்க்கலாம், பண்றாங்களான்னு பார்க்கலாம், ஆனா நீங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபோர்ஸ் பண்ற கர்மாவும் உங்களுக்கு ஃபோர்ஸா சில விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி வரும். சரிங்களா? சோ அதுமே வந்து நம்ம பண்ணிக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ பீப்புள் வந்து சில நேரம் வந்து நமக்கு இப்ப இந்த ஆப்சஷன் அண்ட் பொசஷன் சொல்றாங்க பாத்தீங்களா. ஆப்சஷன் அப்படின்னா என்னதுன்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து அடிக்டா இருக்கிறதுக்கும் மேல, இப்ப நிறைய பிள்ளைங்க வந்து obsessed with செல்போன், obsessed with கேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த அடிக்ஷனையும் தாண்டி இப்ப ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷன் லெவலையும் தாண்டி இருக்கிற சில செயல்கள், அததான் வந்து obsession சொல்றாங்க. இந்த obsession அடுத்து வந்து பொசஷன்ஸ்னா என்னது, தேவையில்லாத சில என்டிட்டிஸ்க்கு நம்ம அடிமையாகிறது இல்ல, அது வந்து நம்மள வந்து புடிச்சுக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்க யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? நிறைய நேரம் வந்து நம்ம சொல்றோம், எனக்கு இவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலதான் நம்ம போன்லயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், என் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லா ஜாப்லயே இருக்கிறனாலதான் நான் வந்து நிறைய கேம் ஆடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தவங்கள கை காமிச்சுட்டே இருக்கோம். ஆனா இங்க டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து இன்டைரக்டா நம்ம தான் அதுக்கெல்லாம் காரணம். எப்ப நம்மளோட சோல் எனர்ஜி கம்மியாகுதோ, எப்ப நம்ம எமோஷனலி வீக் ஆகுறோமோ அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்சஷனுக்குள்ளேயும் போறோம். பிளஸ் இந்த பொசஷன், இந்த தேவையில்லாத என்டிட்டிஸும் நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க நிறைய விஷயம், இப்ப நம்ம இதுக்கு முந்தின இது அதை தானே பார்த்தோம். ஸோ நம்ம பிசிக்கலி ஆக்ஷன்லயும் எமோஷனலையும் மென்டல் லெவல்லையும் நம்ம நல்லதே செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்ப நம்மளோட சோல் கனெக்ஷனும் நம்ம சோல் எனர்ஜியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு போய் அடிமைப்படவே மாட்டோம், வேற எந்த என்டிட்டியும் நம்மளை டேக் ஓவர் பண்ணவும் விட மாட்டோம். ஆனா நம்ம தேவையில்லாத ஒரு செயல், தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத உணர்வுக்குள்ள அடிமைப்பட்டு இருக்கோம்னா அதுதான் வந்து நம்ம அப்ப சோல் எனர்ஜி வந்து குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்சஷன் அண்ட் பொசிஷனுக்குள்ள போறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தான். ஸோ அதுதான் இங்க டோர்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனாலதான் டீச்சர்ஸ் வந்து அவரோட டீச்சர் சொல்லுவாங்களாம், எதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்டா ஆவறது இல்லை. சரிங்களா? நம்ம நிறைய நேரம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்றோம்ல, நம்ம வாயில சில வார்த்தைகள் விட்டுட்டே வந்து என்ன சொல்றோம், ஆக்சிடென்டா நான் அதை பேசுறோம். ஆக்சுவலா அது ஆக்சிடென்டா பேச மாட்டோம், அது நமக்குள்ள ஏற்கனவே நிறைய அதை ரிப்பீட்டடா அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்போம். அதுதான் அவங்கள பத்தின விஷயம் வெளியில வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்களோட செயல், உங்களோட உணர்வு, உங்களோட எண்ணம்.
சம்டைம்ஸ் இது வந்து டோர்கம் வந்து டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷன் புக்ல வந்து போட்டிருப்பாங்க. எப்போ ஒருத்தர் வந்து டிசைபிளா ஆகணும், நான் ஒரு சீடரா ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்களோ கண்டிப்பா அந்த இடத்துல வந்து டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு ஆன்மீக பாதை எடுத்து இந்த பாதையை தான் சூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறப்ப பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இவ்வளவு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து நீ இங்க போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து டார்க் ஃபோர்ஸஸோட வேலை கண்டிப்பா இருக்கும். அது வந்து உங்களை நல்ல பாதைக்கு போக விடாது. நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்து உங்களை அந்த பாத்துல இருந்து நீங்க போறதுக்கு தடை பண்ணிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நிஜமாவே நீங்க ஒரு நல்ல லைஃப் இருக்கும், சரி இதுல என்னதான் இந்த ஆன்மீக வகுப்புல இருக்குன்னு சொல்லுவோம் போய் தெரிஞ்சுக்கலான்னு போவீங்க. பார்த்தோன்னா உள்ள வந்தோன்னு தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஸ்டக்கிளா வர மாதிரி இருக்கும். நீங்க சென்டர் போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாது. புக்கு படிக்கணும்னு நினைப்பீங்க, படிக்க முடியாது. திடீர்னு நிறைய வேலை வந்துடும், நிறைய கெஸ்ட் வருவாங்க, வீட்லயே நிறைய வேலை ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, இந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நீங்க ஆன்மீகமா முன்னேறணும்னு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தடை பண்றது தான் அதோட முக்கியமான வேலை. இது டோர்கம் டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷன் புக்ல ஃபர்ஸ்ட் இதுலயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அதான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஆன்மீகமா முன்னேறணுங்கிறப்போ கண்டிப்பா இந்த டார்க் ஃபோர்ஸஸோட அட்டாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி டோர்கம் போட்டிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுல இருந்து வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த ஹையரார்கியோட பிரகாசம் வந்து நம்ம மேல பட ஆரம்பிச்சதுன்னா அதுல இருந்து ஈஸியா நம்ம வெளியில வந்துடலாங்க. சரியா? ஆனா அந்த ஹையரார்கியோட லைட் நமக்கு பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அதையுமே இப்ப நம்ம பார்ப்போம். சோ இந்த ஹையரார்கில இருந்து வர லைட் நமக்கு சில விஷயங்களை வந்து ஈஸியாவும் கத்துக் கொடுக்க வைக்கும். பிளஸ் எதுக்காக அந்த கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னா, அதுல இருந்து நீங்க கிடைச்ச நாலேஜ மத்தவங்களுக்கு போய் நீங்க ஷேர் பண்ணணும்னே கொடுப்பாங்களாம். நீங்க அதனாலதான் நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி ஆன்மீக வகுப்புக்குள்ள வந்தோடனே நிறைய இஷ்யூஸ் புதுசா வருதுங்கிறதுக்கான காரணம், நீங்க அதுல இருந்து கத்துக்கிட்டு எப்படி அந்த இஷ்யூல இருந்து வெளியில வந்தீங்கிறத மத்தவங்களுக்கு போய் அந்த ஞானத்தை போதிக்கணுங்கிறதுக்காகவே அந்த விஷயம் நடக்குமா. கிரேட்ல. சோ உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண டைமை வந்து நீங்க யோசிச்சு பார்த்து அதுல இருந்து எப்படி வெளியில வந்தோங்கிறத யார்கிட்டயுமே ஷேர் பண்றதுக்கு கேவலப்படவே செய்யாதீங்க, பயப்படவே செய்யாதீங்க. ஏன்னா நீங்க அந்த பாதையை கூட கொஞ்சம் ஈஸியா வந்திருப்பீங்க. ஆனா நீங்க அந்த சொல்ற பாதை இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில அது ஈஸியா அவங்க வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய சேவை சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்கப்படும்னே சொல்றாங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம இதை வந்து ஐயோ இந்த கஷ்டம் வருதேங்கிறதோட இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்னென்னலாம் நம்ம ஸ்பிரிச்சுவலா படிச்ச டூல்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்து நீங்க வெளியில வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அதை ஷையாவே ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ எனக்கு மட்டும் தான். அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி நடக்க போறத உங்களால வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணத மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் காப்பாற்ற சொல்றேன். அதுக்காக தான் அது நடக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இதையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இப்ப இந்த டார்க் ஃபோர்ஸஸ் வர்றத வந்து அந்த இது வந்து உங்க கர்மானால வர்றது கிடையாது. ஆனா நீங்க மத்தவங்களுக்கு உங்களோட வலி வேதனையில இருந்து எப்படி வந்தீங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அது அந்த மாதிரி டார்க் ஃபோர்ஸஸோட வேலை நடக்கும். ஆனா நீங்க ஒரு ஆன்மீகம் இதுக்குள்ள போன உடனே நீங்க இப்ப நீங்க ஆன்மீக வகுப்புக்குள்ள போகணும்னு என்ன சொல்லுவாங்க, எப்படிலாம் இன்னும் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும், நீங்க எப்படி யோசிக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல் எப்படி நல்லது பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது வந்து அதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னே சில அட்டாக்ஸ் வந்து நமக்கு வரும். ஆனா அதெல்லாம் வந்து உங்களோட பாஸ்ட் கர்மாவை வச்சுதான் வரும். இதுக்கு முன்னாடி செஞ்ச நீங்க உங்களோட பாவ புண்ணியத்தை வச்சுதான் வரும். அது வந்து டார்க் ஃபோர்ஸஸோட வேலை கிடையாது. சரிங்களா? அதனால வந்து இப்ப நீங்க ஒரு லைஃப்ல ஒரு கஷ்டம் அனுபவிக்கணும்னா உடனே அது வந்து டார்க் ஃபோர்ஸஸோட வேலைன்னு சொல்லாதீங்க. சில நேரம் நீங்க அதுல படிக்க வேண்டிய பாடங்களும் இருக்கும். சோ எல்லாத்தையும் டார்க் ஃபோர்ஸஸ் மேலேயும் போடாதீங்க. அப்ப அந்த படிக்க வேண்டிய பாடம் என்னவா இருக்கும், ஓகே நான் இதை ஏற்கனவே இதே மாதிரி செஞ்சேன், இன்னைக்கு நான் இதை வேற மாதிரி நான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், இல்ல இந்த சிச்சுவேஷனை வேற மாதிரி நான் ட்ரீட் பண்ணணும், இல்ல எமோஷனலி நான் இன்னும் கூலா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நீங்க தான் அந்த இடத்துல உங்க கர்மாவை நீங்க மாத்தி செஞ்சுக்கலாம். திருப்பி அதே தப்ப பண்ணி கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி மாத்தி செஞ்சு பழக ஆரம்பிக்கணும். சரிங்களா? சோ இததான் டோர்கம் என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஆன்மீக வகுப்புக்குள்ள போன உடனே நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நமக்குள்ள வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற அந்த குப்பையெல்லாம் கிளறிட்டு வெளியில வர ஆரம்பிக்கும்.
அப்ப ஆரம்பிக்கிறப்போ நீங்க டெய்லி செஞ்ச உங்களோட மெடிடேஷன் ஓட அந்த எனர்ஜியை இதை நீங்க எப்படி சால்வ் பண்ண ஹேண்டில் பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் சும்மா டெய்லி மெடிடேட் பண்ணேன், இன்னைக்கு இதை பண்ணணும் இன்னைக்கு அதை பண்ணணும் டெய்லி ஷெட்யூல் போட்டு பண்றது பெருசு கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன், ஒரு தப்பான ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ இந்த தியானத்துல இருந்து வர்ற அந்த ஞானத்தையும் அந்த பவர் அந்த சக்தியவும் நீங்க எப்படி உங்க லைஃப்ல வர பிரச்சனையை சால்வ் பண்றீங்கிறது தான் வந்து உங்களுக்கு அங்க நடக்க போற சோதனையே. சரியா? இது கண்டிப்பா வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ள நமக்குள்ள வர்றப்போ நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பையெல்லாம் கிளறுனா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வாடடிக்கும், பிளஸ் ஓவர் ஃப்ளோவும் சம்டைம்ஸ் ஆகும். அந்த மாதிரி சில நம்ம லைஃப்லயும் சில விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய வெளியில வந்துதான் சரியாகும் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம பாஸ்ட் கர்மானால பண்ண சில ரெக்கார்ட்ஸ்ல இருந்து வெளியில வர அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரதான் செய்யும். ஆனாலும் நான் இந்த பாத்லே இருந்து எப்படியாவது என் வாழ்க்கையை நான் சரி பண்ணேன், நீங்க இந்த பாத்லே இருந்தீங்க, பாத்னா இது உங்களோட ஆன்மீக பாதையிலே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நாள்ல கண்டிப்பா விலகிருங்கிறாங்க. சரிங்களா? அதனால இதுல வந்தா எனக்கு பிரச்சனை நிறைய ஆகுதுன்னு சொல்லி பாத்த விட்டு போயிடாதீங்க. இந்த பாத்திலே இருந்து இதுல இருந்து எப்படி வெளியில வர போறீங்கிறது தான் உங்களுக்கு அங்க இருக்கிற சோதனை. அதனால்தான் வந்து கிரேட் சேஜ் ஒரு பெரிய ஞானி என்ன சொல்லியிருக்காரு, கர்மா வில் டேக் ஒன் பட் இட்ஸ் குவாலிட்டி மே பி ஆல்டர்ட் பை a voluntary sacrifice to unknown people. சூப்பர் பாருங்க. நம்ம கர்மாவை ஜெயிக்கவே முடியாதா? நிறைய பேரோட கொஸ்டின் மார்க் அதுதான் இருக்கு. நம்ம கர்மா தெரியாம நிறைய பண்ணிட்டோம், அப்ப என்னால அதுல இருந்து வெடிவிக்கவே முடியாதா, என்னால அதுல இருந்து வெளிவரவே முடியாதா, அதுல நான் இப்ப ஜெயிக்கவே முடியாதா, நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கச்சேதான் ஆகணுமானா இல்ல. இந்த கிரேட் சேஜ் ஒரு ஞானி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அந்த குவாலிட்டி நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த குவாலிட்டி அந்த ஒரு என்ன சொல்லலாம் ஒரு தன்மையை வந்து உங்களால கண்டிப்பா குறைக்க முடியுங்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா அப்படியே அந்த தப்புக்கான ஈக்குவல் இதை அனுபவிக்க தான் போறோம். ஆனா அதுல இருந்து வர்ற அந்த நேச்சரோ அந்த குவாலிட்டியை வந்து உங்களால குறைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நீங்க வந்து ஒரு பெரிய குச்ச வச்சும் அடி வாங்கலாம், இல்ல உங்க அம்மா அப்பாட்ட லைட்டா அடி வாங்கிட்டு கூட போகலாம். ஆனா அடி வாங்கணுங்கிற அந்த டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது வரதான் போகுது. ஆனா அந்த குவாலிட்டியே மாத்தலாம். இப்ப நீங்க வெளியில வேற யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட குச்ச வச்சு அடிக்கிறதுக்கும் உங்க அப்பா அம்மாட்ட திட்டும் அடி வாங்குறது, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோ தேர் இஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த குவாலிட்டியே மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா வாலண்டரி சர்வீஸ் டு அன்னோன் பீப்புள். நீங்களா போய் சேவை மனப்பான்மையோட நிறைய பேருக்கு சேவை பண்ணணும். யாருக்குன்னா யாருன்னே தெரியாத மக்களுக்கு செய்யணுமா, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏன் இந்த இடத்துல டோர்க்கம் வந்து அன்னோன் பீப்புள் போட்டிருக்காங்கன்னா சில ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கர்மா இதை நம்ம சரி பண்றதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். சோ அப்ப அந்த சரி இந்த ஃபேமிலிக்குள்ளயோ ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளயோ உங்களோட ஆபீஸ்க்குள்ளயோ இருக்கிற அந்த இதை முக்கியமா ஃபேமிலிக்குள்ள நீங்க சில செயல் செஞ்சு அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்காகவே நீங்க செஞ்சுக்கிறதாவும் இருக்கும். ஏன்னா உங்க கர்மா அந்த இடத்துல நிறைய கழியறதுக்காகவும் அந்த கர்மிக் பர்டன் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் குறையறதுக்காகவும் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இதே இது வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு ஆளுக்கு செய்யறதுதான் முழுமையா அதுதான் சேவை சொல்லி சொல்றாங்க. சோ அந்த இதை நீங்களா போய் இப்ப யாரும் உங்களை கூப்பிடவே கூடாது, நானா வரேன் வாலண்டியரா வந்து பண்றது வந்து அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சேவை. நம்ம சென்டர்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம், நம்ம சிறகுகள்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அது நடத்துறதுக்கு வந்து ஆக்சுவலா அவங்க அது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் ஒரு ஹோல் ஹார்ட்டடா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போய் அவங்களே ஜாமானெல்லாம் நின்று பேக் பண்ணி கொண்டு போய் 6 ஹோம்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே 6 ஹோம்ல கிட்டத்தட்ட 150 பேர் வந்து அன்றாட சாப்பிட்றதுக்கான க்ராசரிஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதில் எந்த விதமான ஒரு அதுலேருந்து என்ன வரும் அதெல்லாம் யோசிக்கல. நானுமே அவங்கள வந்து நீங்க பண்றீங்களான்னு கூட கேட்கல, அக்கா எனக்கு டைம் இருக்கு நானா பண்றேன். ஸோ அதுதான் உண்மையான வாலண்டரி சர்வீஸ். எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்யறாங்க பாத்தீங்களா, அதுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்றப்ப என்ன சொல்றாங்க டோர்க்கம், உங்களோட அந்த கர்மா உங்கள்கிட்ட வந்து பாதிக்கும் தன்மையை உங்களால குறைக்கலாம், அந்த வேகத்தை உங்களால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஓகே வேகத்தை குறைக்கலாம். சோ இது வந்து 1 லெவல். என்ன லெவல் சொல்றாங்க, நம்மளோட கர்மாவோட அந்த தன்மையை குறைக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, இப்ப நமக்கு ஒரு கர்மால வந்து நம்ம அடி வாங்க போறோம்னா சம்டைம்ஸ் நம்ம ட்ரீம்ஸ்ல அது தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நம்மளோட ட்ரீம்ஸ்ல இந்த இதெல்லாம் பண்ணாத இந்த இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ட்ரீம்ஸ்ல நமக்கு தெரியுங்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் நம்ம ட்ரீம்ஸ்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காங்கிறது தெரியல.
ஆனா டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உங்க ட்ரீம்ஸ்ல வந்து இந்த ஹெல்ப் கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு இந்த கஷ்டம் வரப்போது, நீ பாதுகாப்பா இரு, இல்ல உனக்கு இது வரப்போகுது, இதை செய்யாத அதனால அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. ஆனாலும் அது வந்தாலுமே உங்க கர்மாவை வயலேட் பண்ணி அது வந்து அந்த ட்ரீம்ஸ்ல வராது. ஆனா உங்க கர்மாவத இந்த டைம்ல இந்த இது வரப்போகுதுங்கிறத அது வந்து ட்ரீம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். யார் மூலியமா இந்த வார்னிங் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமா நம்மளோட சோலார் ஏஞ்சல் ஆர் ஹையர் செல்ஃப், நம்மளோட ஹையர் சோல்ட் வந்து இந்த வார்னிங் வந்து வரும். அதுவுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா சில ஹிண்ட்ஸ் வரும். சரிங்களா? இந்த சோலார் ஏஞ்சல் வந்து டைரக்டா நம்மள்ட்ட சொன்னா புரியலனாலும் சம்டைம்ஸ் இன்னொருத்தவங்களோட சோலார் ஏஞ்சல் மூலியமாவும் நம்மள்ட்ட வந்து சொல்றப்போ இத நம்ம ஆனா அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இவர் சொல்லி நம்ம என்ன கேட்கன்னு பார்த்தோம்னா அவர் அன்னைக்கே சொல்லியிருப்பாரு, ஓ இவர் அன்னைக்கே இதை பண்ணாதுன்னாரு, ஆனா நான் அதை பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சுட்டோம். சோ நமக்கு அந்த மாதிரி சில ஹிண்ட்ஸ் வந்தாலுமே நமக்கு அந்த புரிந்து கொள்ளும் தன்மை அதை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி டோர்கம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வார்னிங் வர்றதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தாலே உங்க லைஃப்ல நிறைய இஷ்யூஸை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இப்ப அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஆனா உங்களுக்கு அதே புரியலைன்னா அப்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த சிச்சுவேஷனை தாண்டி போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்வான்ஸ் டிசைபிள்ஸ். ஓகே, அட்வான்ஸ் டிசைபிள்ஸ்னா யாருன்னா நல்லா கேரக்டர் பில்டிங் நல்லா பிராக்டிஸ் பண்றவங்க, ரெகுலரா தியானம் பண்றவங்க, மற்றவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாம நல்லதே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி அட்வான்ஸ் டிசைபிள்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு எனக்கு இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாலும் இதை நீ பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல ஒண்ணு இப்படி எல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணா அப்படி ஆகும், அப்படி பண்ணா இப்படி ஆகும்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க. இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு இஷ்யூ இருக்கு, நீங்க அதை போய் யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா இது இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாங்கிற சாய்ஸை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இது இப்படித்தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் கொடுத்தாங்கன்னா அந்த வில்ல வந்து அவங்களோட வில் இப்படிதான் பண்ணணும் இதுதான் ரைட்டுன்னு நம்மள்ட்ட ஃபோர்ஸ் பண்றவங்க வந்து அவங்க ஒரு அட்வான்ஸ் டிசைபிளா இருக்க முடியுமா, ஒரு நல்ல டிசைபிளா இருப்பாங்களாங்கிறது தெரியல. கண்டிப்பா அவங்க வந்து நம்மள வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. முன்னான்னு அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் நீங்க அவங்கள்ட்ட சொல்றப்போ அதுல வந்து தள்ளி நின்று பார்த்து அவங்களுக்கு சொல்ற ஒரு டிட்டாச்சா அந்த சிச்சுவேஷன், இது வந்து எனக்கு இவ தெரிஞ்சவா இல்ல இது என் தங்கச்சி இது என் அம்மான்னு சொல்லி பார்க்காம அந்த சிச்சுவேஷன் வந்து டிட்டாச்சா இருந்து பார்த்து ஓகே இந்த இது வந்து பெட்டரா இருக்கும், இதையே நீ இப்படி நினைக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கைடன்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர்த்து இதை வந்து இது இப்படிதான் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்களோட கர்மாக்குள்ள அவங்களுமே வந்து ஒரு இது. ஏன்னா இப்ப நீங்க தப்பான ஒரு டிசிஷன் கொடுத்துட்டீங்க, அந்த நம்பர் தப்பா பண்ணிடுறாங்க, அப்ப அதுக்கான கர்மா அவங்களும் அனுபவிப்பாங்க நீங்களும் அனுபவிப்பீங்க. ஏன்னா நீங்க தான் அதை பண்ண சொல்லிருக்கீங்க. சரிங்களா? சோ சாய்ஸை கொடுத்துட்டு அவங்களே சூஸ் பண்ண விட்டுருங்க. எப்பயுமே வந்து எதையுமே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களோட வில்ல அவங்களுக்குள்ள திணிக்காதீங்க. இதுமே வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீ வில், அந்த ஒரு சோலுக்குமே ஃப்ரீ வில் இருக்கு எது டிசைட் பண்ணணுங்கிறது. நீங்க ஒரு பேரண்டா இது நல்லது இது பெஸ்ட்ங்கிறத ஜஸ்ட் சொல்லலாம். ஒரு ஏஜ் வரைக்கும் மேபி ஒரு டீன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எத்து கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒரு 18 அவங்கள அந்த ஒரு அவங்க லைஃபை ஹேண்டில் பண்ற தெரிஞ்சுக்கிட்டாங்கிற ஒரு இது நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு டைம் கொடுக்கலாம். இல்ல ஒரு சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா நான் இதை செய்ய மாட்டேன்னா நீங்க அவனை படிக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம விட்டுற முடியாது. கண்டிப்பா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், எக்ஸாமுக்கு படிக்கணும், அந்த மாதிரி டைம்ல நீங்க சொல்லலாம். அதையுமே டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லக்கூடாது. டோர்கம்னு இல்லை, எல்லா டீச்சர்ஸுமே சொல்றாங்க எக்ஸாம் முக்கியம் தான், ஸ்கூலிங் முக்கியம் தான், ஆனா நம்ம என்ன சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா லவ்விங்கா சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஃப்ரீ வில்ல வந்து சின்னதுல இருந்தே நீங்க கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு சாய்ஸ் இருக்கு, இதெல்லாம் செய்யலாங்கிறது சின்னதுல இருந்தே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா சில விஷயங்களை அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணி கரெக்டா சாய்ஸ் அவங்க அதை கரெக்டா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஒரு பேரண்டா இருக்கேன், இது இல்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யாருமே எந்த விஷயத்துமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணவே வேண்டாம். அந்த ஒரு நெகட்டிவ் கர்மா நிறைய நம்ம உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரூ டீச்சர்ஸ், ஒரு உண்மையான ஒரு ஆசிரியர் ஒரு டீச்சர்னா என்ன செய்வாங்கன்னா, இது ஸ்கூல் டீச்சர்ஸ் கிடையாது, ஆன்மீக டீச்சர்ஸ் கிரேட் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நிறைய ஞானத்தை கொடுத்துருவாங்க.
அவங்களோட அவங்கள்ட்ட வந்து அந்த ஸ்பீச்சை கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சோலா இந்த ஞானத்தை வச்சு எப்படி ப்ளூம் பண்ணுதோ அதுவா அழகா ப்ளூம் ஆகட்டும் விட்டுருவாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சுவலா இது நம்ம லாஸ்ட் வீக் என் சிஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு கேட்டபில்லர் இருக்குமா, அந்த கேட்டபில்லர் போய் அதோட லாவாவை உடைச்சிட்டு வர்றப்போ வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போய் ஒரு பட்டர்ஃபிளைட்ட கேட்குமா, எனக்கு இது எப்படியாவது இதை வந்து உடச்சு விடு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பட்டர்ஃபிளை சொல்லுமா, இல்ல நான் பண்ண மாட்டேன், நீயா தான் இதை வந்து உடச்சு வெளியில வரணும் அப்படின்னு. செகண்ட் பட்டர்ஃபிளைட்ட போய் கேக்குது. செகண்ட் பட்டர்ஃபிளை என்ன செய்யுது, பாவம் இது ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதை உடச்சு விட்டுரு. அந்த லாவாவை, அந்த கேட்டபில்லருக்கு மேல இருக்கிற அந்த லாவாவை உடச்சு விட்டுருது. ஆனா அந்த பட்டர்ஃபிளையால என்ன ஆகுதுன்னா விங்ஸ் எல்லாம் அழகா இருக்கு, ஆனா அதால பறக்க முடியல. சோ நம்ம லைஃப்லயும் அதே மாதிரிதான். இப்போ நீங்க ஒரு குருவா நினைச்சிருக்கிறவர் வந்து வழியை தான் காமிப்பாரு, நீங்க தான் அதுல போகணும். எல்லாமே நீங்களே என்னை பாத்துக்கோங்க நம்ம கேட்கலாம். ஆனா எல்லாமே அவரே பண்ணணும், நீங்க எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்க ஆத்மா வந்து அதோட விங்ஸ விரிச்சு பறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். ஸோ சில லெசன்ஸ் நீங்க தான் கஷ்டப்பட்டு படிக்கணும்னா படிங்க. ஆனா நம்ம கிரேட் டீச்சர்ஸ் வந்து அந்த எப்படி வெளியில வரணுங்கிற ஞானத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க கரெக்டா அந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணீங்க, உங்களோட இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணீங்க, மெடிடேஷன்ல அந்த எனர்ஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களால அந்த கர்மா அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடும். சரிங்களா? சோ ஏன்னா ஒரு சோலோட டெவலப்மெண்ட் ஒன்னு, ஒரு சோல் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணோம். இதே மாதிரிதான் நான் இப்படிதான் பண்ணேன், நீயும் அப்படிதான் பண்ணுங்கிறது சொல்லாம, இந்த இதெல்லாம் பண்ணி நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, சோ நீ அதை பண்ண வேணாம், நீ அதனாலன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் தான் பண்ணலாம், இன்னும் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி. சரிங்களா? சோ அந்த ஃப்ரீ வில் வந்து சின்னதுல இருந்தே ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு சோலோட கான்சியஸ்னஸ் லெவலும் ஒரு லெவல்ல டெவலப் ஆயிருக்கும். சோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை ஃப்ரீயா விடுறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, லா ஆஃப் டேட்ஸ். லா ஆஃப் டேட்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்றோம் இல்லையா, ஒருத்தங்களை பாக்குறோம், அவர் நிறைய தப்பு பண்றாருங்க, ஆனா அவர் ரொம்ப நல்லா தான் இருக்காரு அவர் வாழ்க்கையில. சோ இந்த லா ஆஃப் டேட்ஸ் படி அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை அவர் எப்ப அனுபவிக்கணுங்கிறது ஒரு லா ஆஃப் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கான். சரிங்களா? நம்ம கர்மா கம்ப்யூட்டர். அதுல வந்து அதை போட்டு பார்த்து இவங்க எந்த டைம்ல எப்படி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறது எல்லாமே அதுல கரெக்டா ஃபீட் ஆயிட்டே வருமா. சரிங்களா? சோ அது நிர்ணயிக்கிற டைம்ல கரெக்டா அந்த டைம்ல நமக்கு என்ன நடக்கணுமோ, ஒரு தப்பு பண்ணீங்கன்னா தப்பு நடக்கிறது, நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கிறது, எல்லாமே அந்த கர்மா கம்ப்யூட்டர்ல கரெக்டா ப்ரோக்ராம் ஆகி உங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய டைம்ல கரெக்டா வருங்கிறாங்க. அதுதான் வந்து லா ஆஃப் டேட்ஸ். சோ இத வந்து நம்ம யார்கிட்டயுமே போய் கொஸ்டினே கேட்க முடியாது, ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இவங்க இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க. சோ நீங்க எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யலாம், இப்போ நல்லதை மட்டும் பண்ணிட்டே போலாம், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வாட்டிக்கு நல்லது பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். நீங்க ஒரு இடத்துலயா நின்னுட்டு நான் இன்னைக்கு ஒரு விதை போட்டிருக்கேன், இந்த விதையை இன்னும் முளைக்கலன்னு அந்த விதையை நோண்டிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த விதை அழுகி செத்தே போயிடும், முளைக்கவே முளைக்காது. சோ நான் இந்த நல்லதை பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இன்னும் நல்லது வரலன்னு வெயிட்டே பண்ணாதீங்க. ஜஸ்ட் டூ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ. நீங்க வாட்டிக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அந்த கர்மா கம்ப்யூட்டர் என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பிளான் இருக்கோ கரெக்டா அன்னைக்கு வந்து கொடுத்துரும். அது எதெல்லாம் வச்சு வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் உங்களோட குரூப், சம்டைம்ஸ் உங்களோட ஃபேமிலி கர்மா, சம்டைம்ஸ் உங்களோட நேஷனல் கர்மா, சம்டைம்ஸ் இந்த குளோபல் கர்மா, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த காஸ்மிக் கர்மா. சோ இந்த 5 விஷயங்களை வச்சுதான் ஒருத்தங்களுக்கு கர்மா எந்தெந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் ஆகணுங்கிறத வந்து டிவைன் பிளான்ல இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரிஞ்சுக்கோங்கன்னா, நம்ம யாரையுமே வந்து தோற்கம் வந்து சொல்றாங்க நீங்க நினைக்க கூட செய்யாதீங்க, அவன் வந்து கெட்டதா பண்றான், அவனுக்கு ஏன் நல்லது நடக்குதுன்ற ஒரு தாட் கூட வேணாம். ஏன்னா அதே தாட் அப்புறம் நமக்கும் திரும்பி யாராவது வந்து நம்ம ஒண்ணு போட்டா என்ன ஆகும், பல பேர் நமக்கு சொல்ற மாதிரி ஆயிடும். சோ அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள கூட போகாதீங்க. நீங்க செய்யற நல்லதை செஞ்சுட்டே போங்க, அவங்க செய்யறத நல்லதை அவங்க செஞ்சுட்டே போட்டோம். இப்ப நம்ம லாஸ்ட் வீக் அதை தானே பார்த்தோம். சோ நம்ம அதை கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தாட் கூட போட வேணாம், அவங்க லைஃப் எப்படியோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணட்டும். ஆனா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லலாம், கேட்கறது கேட்காததும் அது அவங்களோட இஷ்டம். ஸோ நம்ம வேர்ட்ஸ்ல கூட கர்மா அவங்கள பார்த்துக்குங்கிற தாட் கூட உங்களுக்கு அந்த தாட் கூட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் உங்களோட இண்டிவிஜுவல் கர்மாவும் சேர்ந்து எப்ப வரணும்னு இருக்கோ அப்பதான் வந்து எது நடக்கும்,
law of dates will decide the karma when to manifest. So அந்த law of datesங்கிறது தான் வந்து எப்போ நமக்கு நடக்கணும்னு இருக்கோ விதிப்படி நமக்கு அப்போ நடக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்குது, இது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, நானுமே நினைச்சேன் நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம் அதுக்கானதை நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருப்போம், அதை நம்ம மாற்றவே முடியாது. ஆனால் டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ்னா இது மூட நம்பிக்கையானது, நம்மளோட கர்மாவை கண்டிப்பா நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி டோர்கம் இது இந்த டாபிக்கோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா வந்து ஒரு 2-3 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. நம்மளோட செயலில் வந்து முழுவையா சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ், மற்றவங்களுக்காக நம்ம இப்ப சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதில்லை. ஃபேமிலிக்காக நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்றோம் இல்லையா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன், அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ்ல வராது. அதெல்லாம் வந்து நீங்க பண்ணியே ஆக வேண்டிய சில கடமைகள். ஸோ இந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ், ஹீரோயிக் பிளஸ் ஆல் இன்க்ளூசிவ், இந்த 3 செயல்கள் வச்சு உங்களால வந்து உங்களோட கர்மாவை வந்து சம்டைம்ஸ் டோட்டலாகவுமே நீங்கள் இரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இம்ப்ரூவும் பண்ணிக்கலாம், இல்லை டோட்டலாக இரேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோயிக் டீட்ஸ் என்ன பண்ணலாங்கிறத ஒரு சோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு செய்யுங்க. சரிங்களா? ஹீரோயிக் டீட்ஸ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல் இந்த உலகம் உங்களை பாராட்டணும்னு கிடையாது, நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவிட்டு இருக்கீங்க. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி இன்டென்ஷன் முக்கியம். எனக்கு என் பேரும் புகழுக்காக பண்றீங்களா, இல்ல என்னோட நேச்சர், இந்த ஆத்மாவோட நேச்சரே ஆக்சுவலா அதுதான், சேவை பண்றது தான், அதுக்காக நீங்க பண்றீங்களாங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆல் இன்க்ளூசிவ்னா எல்லாருமே சேர்ந்து பண்றோமா, இல்ல தனிச்சு நான் மட்டும். இப்ப நீங்க ஒரு குரூப்லயே ஒரு ஆன்மீக குரூப்ல இருக்கீங்க, நான் மட்டும் இங்க என்ன பண்றேன், என்னோட வளர்ச்சி என்னங்கிறத பார்த்துட்டு கூட எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க. ஆனா நீங்க அங்க உங்களோட வளர்ச்சி தான் முக்கியமா நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்களாங்கிறதையும் கவனிச்சு பாருங்க. ஸோ கூட இருக்கிற ஆள் எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்கு நம்ம அங்க என்ன பண்றோம் அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள், சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ், ஹீரோயிக் அண்ட் ஆல் இன்க்ளூசிவ், இது எல்லாமே உங்க செயல்ல இருந்ததுனாலே உங்களோட கர்மாவை டோட்டலாவும் இரேஸ் பண்ணலாம். இல்ல அதை நீங்க இன்னும் நல்லா பெட்டரான என்னது ரொம்ப கஷ்டப்படாம அதை ஹேண்டில் பண்ணி போறதுக்கும் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய குட் கர்மா வச்சிருந்தோம், இல்லை இந்த 3 விஷயங்களை ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு செயல் வந்தாலும் அது வந்து ஒரு பறவையோட ஒரு ரெக்கை மாதிரி ஈஸியா உங்களுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்ப ஏன் பறவையோட ரெக்கை சொல்றாங்க, அது வந்து உங்க மேல இருந்தா கூட நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது, ஆனா அது நம்ம மேல வந்து இருக்கும். யாராவது வந்து சொல்லுவாங்க இங்க பாரு ஒரு பறவையோட ரெக்கை இங்க இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க வாட்டிக்கு உங்களோட சாக்ரிஃபைஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஹீரோயிக் டீட் நல்ல சேவை நீங்க மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கர்மா வந்து இந்த ஃபெதர் மாதிரி அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, உங்களால ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணி மூவ் ஆகி போயிருவீங்க. ஸோ கர்மாவை ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பா டோர்க்கம் வந்து அது முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே அதை நோக்கி மூவ் பண்ணி போய் நம்ம கர்மாவை ஈஸியா ஹேண்டில் பண்ணி. Okay, thank you so much. We will meet on Tuesday with another interesting topic.